ஏய் கூட்டிட்டு வா. ஏய் உங்ககிட்ட தான் சொல்லிட்டோம்ல ஏற்கனவே இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி. ஏன் இன்னும் காலி பண்ணல? அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கா போவ? உன்னோட போலீஸ் ஆபீசர்லாம் எங்க? டேய் நான் எந்த போலீஸ்காரனும் வந்து காப்பாற்ற முடியாது. டிட்டு நான் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. உனக்கு மறுவாதையா சொல்றேன், குடும்பத்தை காலி பண்ணிட்டு போயிடு. அண்ணே எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்கண்ணே. எங்க மேல கருணை காட்டுங்கண்ணே. டே நைட் ஆல்வேஸ். உங்க எதிரில் போலீஸ் இருக்காங்க. ஏய் எஸ்ஐ, நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? அக்பர் சேட்டோட ஆளுங்க. இத்தனை நாள் நீங்க என்ன பார்த்தீங்களோ என்ன கேட்டீங்களோ எல்லாத்தையும் மறந்துருங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போலீஸ் பப்ளிக்கோட நண்பன், அப்புறம் கூண்டாங்களுக்கு எதிரி. நோ காம்ப்ரமைஸ் வித் டெரரிஸ்ட். ஐ அம் த போலீஸ். மாமா மாப்ள எல்லாரும் வாய பொத்திக்கிட்டாங்க. நீ ஆக்ஷன்ல சூப்பர் தான் போ. இனி எப்பவுமே நீங்க அலர்ட்டா இருங்க. போலீஸ் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. தேவைப்படும் போது 100 கால் பண்ணுங்க. உங்க சேவைக்காக ஆஜராயிடுங்க. அண்ணா நான் அந்த போலீஸை நம்ப வேண்டாம் அப்பவே சொன்னல. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அவன் நம்ம ஆளுங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்கான். கேளுங்க சேட், அந்த எஸ்ஐ நம்ம நினைச்சதை விட பயங்கரமானவனா இருக்கான். நஜீப், துர்ஜாயாவுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. நானாவே இங்க வந்துட்டேன். ஏய், என் பேரை சொன்னதுக்கு அப்புறமும் என் ஆளுங்க மேல எதுக்காக நீ கை வச்ச? வெயிட் பிரஷர் வேணாம் ப்ரோ. நான் இங்க ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன். அக்பர் ஷெட்ல சில பசங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்கள பிடிச்சு கேட்டப்போ அவனுங்க எல்லாரும் உங்க ஆளுங்கன்னு சொன்னாங்க. சி நீங்க பாக்கெட் மணில கூட கமிஷன் அடிப்பீங்களா? உங்களது அவ்வளவு கேவலமான பிசினஸா? ஏண்டா அறிவில்ல? நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்திருக்கேன், நீங்க பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவனை அடிச்சு துரத்து. இவெல்லாம் தேவையே இல்லைங்க. ஏய் போ போ போ. ஏய் வா 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 வா. போடு, தோப்புக்கரண போடு. உட்காரு, எந்திரி, உட்காரு, எந்திரி. இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாது. போயிடு, அறிவு கட்டவன். ப்ரோ, ஒரு 3 ஏக்கர் நிலத்தை நீங்க மக்களுக்காக விட்டு கொடுக்க முடியாதா? பாவம், அவங்க கஷ்டப்படுறவங்க தானே. இது உங்க இமேஜுக்கு சுத்தமா மேட்ச் ஆகல. துர்ஜாய், நீ சொன்னது சரியா போச்சு. அண்ணே, உங்களுக்கு வெறும் அது 3 ஏக்கர் லேண்டா மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த 3 ஏக்கர் லேண்ட் மட்டும் இல்லைன்னா அங்க நம்மளால கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டவே முடியாது. நமக்கு அந்த 3 ஏக்கர் வேணும். லிட்டில் ப்ரோ, கூல் டவுன். கதை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் உங்க ஆளுங்களை அடிச்சிட்டேன். நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்கள அடிப்பீங்க. ப்ரோ, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்க ஆளுங்க இருக்கிற இடங்க, அப்புறம் உங்களோட குடவுன்ஸ், இல்லீகல் சரக்கு எங்க போகும், எங்க இருந்து வரும், எல்லாம் எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு எனக்கு நீங்க சொல்லல. சோ அதனால இந்த மாதிரி நடக்கதான் செய்யும். நேரம் வரும்போது உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். என்னோட டைம் முடிஞ்சது. எனக்கு டியூட்டி முடிஞ்சது. பை. போலாம். அண்ணே, அந்த எஸ்ஐ நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குறான். டிட்டு சொல்றது சரிதான். எஸ்ஐ நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். நான் முட்டாள் இல்ல போமா. என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. மாமா,
மாமா மாமா சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க, பசிக்குது. பாரா, உன்ன மாதிரி பொறுப்பில்லாத ஒருத்தனுக்கு இனிமே நான் சமைச்சு போட முடியாது. உங்களுக்கு என்னாச்சு மாமா? எதுக்காக இப்படி பேசுறீங்க? எனக்கு பொறுப்பு இல்லையா? நான் நேர்மையாற்றவனா? ஆமா, நீ நேர்மை இல்லாதவன் தான். வேற என்ன சொல்ற? டேய், நீ மற்றவங்க உயிரெல்லாம் காப்பாத்துற, ஆனா உன் வீட்டை காப்பாத்துறது யாரு? எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது, என்னாலையும் சமைக்க முடியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவா சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நீ ஊரையே பாத்துக்கிற, வீட்டுக்குன்னு வந்துட்டா உனக்கு துணையா இருந்து உன்னை பாத்துக்க ஒரு ஆள் வேணும்ல மாமா. இவரு எதுக்காக திடீர்னு தொண அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு? எனக்கு மைண்டே சரியில்லாத மாதிரி இருக்குல்ல? ஆமா, சரியாதான் சொல்ற. இவன் எங்க இருக்கானே தெரியலையே. நீ எங்க இருக்க பேபி? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I'm on the way, darling. Come fast. I'm missing you. I'm missing you a lot. Just 5 minutes, baby. Love you, baby. I love you too. சீக்கிரம் வா. Not again. மாப்பிள்ள துரை, நாம இப்ப தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில இருக்கோமா? ஏய், உன்னோட பார் லைசன்ஸ் கொடு. லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாமயே நீங்க பார் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இனியில இருந்து பார் க்ளோஸ். இனியில இருந்து, சரியா? ஹே போலீஸ், இங்க வந்து உன்னோட பவர்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கியா? இந்த பார் யாருதுன்னு உனக்கு தெரியுமா? துர்ஜாய் ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். பாருங்க சார், நீங்க நிம்மதியா வாழணும்னா இங்க இருந்து போயிடுங்க. இது அக்பாவோட தம்பி டிட்டுவோட பார், அதனால பிரச்சனை பண்ணாதீங்க. இதையா முன்னாடியே சொல்லல? மாமா, என்ன மாமா இது? இது என்ன பிரச்சனை மாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, நாளை காலையில அவரை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகே மாமா. என்ன நடந்தாலும் டிட்டுவோட பார்ல என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டா. ஹே ஸ்டூபிட், யாரு உன்னோட வைஃப்? வைஃப் இல்ல, பொண்டாட்டி. தமிழ் பொண்டாட்டி. அம்மாடி, நான் சொல்றத கவனமா கேளு. கட்னா ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு இவன் கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன். மாமா பேச்ச தட்டக்கூடாது. உனக்கு நான் தான் பெர்ஃபெக்ட் மேன். கரெக்ட். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இங்க நம்ம மாமா இருக்காரு. சோ பெரியவங்க முன்னாடி நம்ம குடிக்கவே கூடாது. நான் குடிப்பேன், குடிக்காம இருப்பேன். அத கேட்க நீ யாரு? மாமா, மாப்ள, உங்க மருமகளுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமா? குடுக்கட்டுமா? குடுப்பா, குடு. வரேன், எடுத்துட்டு வரேன். மேடம் என்ன சாப்பிடுவாங்க? ஓட்கா சாப்பிடுவாங்க சார். கொடுங்க. இந்தாங்க சார், போடிங்க. உங்களுக்கு பிடிக்காதா? மாமா, என் பொண்டாட்டி ஓட்கா சாப்பிடுவாளா? அதுக்கு என்ன, குடுப்பா, குடு. ஓட்கா வேணுமா? போதும், நிறுத்து. டேய், உன் லிமிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, நான் என்னோட லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டேன். நான் என்னோட எல்லா லிமிட்ஸுமே கிராஸ் பண்ணிட்டேன். பெத்தவங்க அவங்க பசங்களை முடிஞ்ச அளவுக்கு நல்லதா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ராத்திரி ஆனா நைட் பார்ட்டிஸ்க்கு போறது, குடிச்சு நல்லா டான்ஸ் ஆடுறது,
உங்கள மாதிரி ஆளுங்கனால பெத்தவங்க எல்லாருக்குமே அசிங்கம் தான். என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சீங்களா? உங்க அப்பா எப்படி ஃபீல் பண்றான்னு தெரியுமா? எப்படி தெரியும்? உனக்கு பெத்தவங்களோட அன்பு பாசம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே மாடர்னிட்டிங்கிற பேர்ல எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஷேம். ஏய், நீ எதுக்கு சைலண்டா இருக்க? பதில் சொல்லு. முடியாது, ஏன்னா உன்கிட்ட பதில் இல்ல. நான் நினைச்சா உங்க எல்லாரையும் இங்கேயே அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா நான் உங்க பெத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க வேதனைய இன்னும் அதிகமாக்க நினைக்கல. அட, ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, இதனால உங்க எதிர்காலத்துக்கு எவ்வளவு பாதிப்புன்னு. சாரி ப்ரோ, நீங்க சொல்றதும் உண்மைதான். என்னாச்சு? எங்க அவங்க? என்ன பண்றது?